ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம நல்லா பொலோன்னு ஒட்டாமல் இடியாப்பம் எப்படி சுவையாக செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். நடுவில் அதுக்கு மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். உங்களுக்காக ஒரு க்ளீன் பவுலில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, அதாவது இடியாப்ப மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இது எதுக்கு சேர்க்கணும்னா, இடியாப்பம் ஒட்டாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். உங்களுக்கு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறம் இடியாப்பம்னாலே கண்டிப்பாக பச்சை தண்ணி, அதாவது நார்மல் வாட்டர் ஊற்றக்கூடாது, சுடு தண்ணி தான் ஊற்றணும். அதாவது நல்லா கொதிக்கிற தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்குங்க. அதில் இருந்து நேரடியாக தண்ணி ஊற்றணும். அப்படித்தான் மாவு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், இடியாப்பமும் சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். கரெக்டாக நம்ம இன்றைக்கி 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி பேக் சைடில் திருப்பி விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. எடுத்த உடனே நிறைய தண்ணீர் கொட்டிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுங்க. ஏன்னா மாவு ரொம்ப தண்ணி பதத்துக்கு இருந்துச்சுன்னா இடியாப்பம் கண்டினியூஸாக விட வராது, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இந்த மாதிரி மாவு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். ரொம்பவும் திக்காக இருந்துச்சுன்னா பிழியும் போது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் அடுத்து இன்னொரு கப்பில் தண்ணி எடுத்து வந்திருக்கேன். மிச்சம் அதில் பாதி இருக்குது பாருங்கள். ஸோ கரெக்டாக 1.25 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இது இப்போ கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஏன்னா எடுத்த உடனே கைவிட்டு நம்ம பிசைய முடியாது, சூடாக இருக்கும். கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு, அதாவது ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது இது நம்ம இப்போ பிசைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு உங்களுக்கு கரெக்டாக இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு கை வச்ச உடனே சாப்பிட்டா இந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி கையில் ஒட்டாமல் இருக்கணும். கரெக்டிங்க இல்லையா? அந்த பக்குவத்துக்கு இருந்தால் கூட நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி 2 அச்சில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இடியாப்ப அச்சு தான். ஒன்று அலுமினியம் அச்சு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சில்வர்ஸில் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த அச்சு. இந்த மாதிரி அச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க நல்லா அழுத்தி பிழிவாங்க. இதுவே நியூவர்ஸ், அதாவது புதுசாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதில் அழுத்தி பிழிய முடியாது. இந்த மாதிரி சுற்றுற அச்சு இருக்கும். அதை பயன்படுத்தினா உங்களுக்கு நல்ல சௌரியமாக மாவு விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ பாருங்கள், மாவு விடுறேன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு சலிசாக அழகாக இறங்குது பாருங்கள். அப்படியே மழை கொட்டுற மாதிரி அழகாக நீட்டாக கண்டினியூஸாக இறங்குது. இதுதான் கரெக்டான பதம். நடுவில் விட்டு வந்துச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு இடியாப்பம் ஒன்றோட ஒன்று ஒட்டுன மாதிரி இருக்கும். இது பிழிஞ்சிட்டு கடைசியாக நம்ம கையில் எடுத்து விடுற மாதிரி இருக்கணும். இப்போலாம் இட்லி பாத்திரம் வாங்கினா கூட இடியாப்பத்தட்டு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இது நல்லா சூப்பராக இருக்குது. அதாவது நம்ம எவ்வளோ மாவு வேணுமானாலும் நம்ம மேலே அப்படியே அழகாக ரவுண்டாக விட்டுருக்கலாம். ஸோ நல்லா உதிரியாக அழகாக வருது. கொஞ்சமாக எண்ணெய் தடவுனா போது கொதிக்குது. இது நம்ம மேலே வச்சிடலாம். ஒன்றோட ஒன்று மேலே வச்சுருங்க. வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இது இருக்கட்டும்.
இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்முடைய சூப்பரான இடியாப்பம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் பால் வச்சு, சர்க்கரையோட தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஏலக்காய் போட்டு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தேடு கேரளா சைட்லேயும் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு காம்பினேஷன் செமையாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு சூர்யா கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.